ஓகேம்மா. ஓகே, ஓகே, ஓகே. Good morning to one and all gathered here. With immense pleasure, I extend a heartfelt welcome on this momentous occasion as we gather to celebrate National Startup Day 2025, on from entrepreneurships to startups and its strategies. I'm delighted to welcome each one of you to the National Startup Day celebration 2025. I feel privileged in welcoming our most respected chairman, sir, who gives this opportunity for us. I am ecstatic in welcoming our chief guest, Mr. S. Dinesh Raj, proprietor Saukya Health Mix, assistant professor Sky Yoga. I am excited in welcoming our beloved correspondent ma'am who guides and supports us. I am glad to welcome our Director Administration and Director Admissions. I feel immense pleasure in welcoming our Principal Sir, and I feel extreme happy in welcoming the overall event coordinators, conveyors and Dean Academics. It's my duty to welcome our faculty coordinators, faculty members, and finally I welcome all the brothers and sisters for this wonderful session. Let's start this event with a small chief guest introduction. Mr. S. Dinesh Raj, proprietor of Saukya Health Mix Foods. He manufactures ready-to-cook products and operate his business across all over India. Assistant professor at Sky Yoga, incubated Periyar University Business Incubation Confederation. He is a former student of Periyar University in the Department of Food and Nutrition. He is awarded overall Best Student of the Year 2018 from the Department of Food Science and Nutrition in Periyar University, Salem. He is currently serving as the treasurer at the Karangalpatti Manavakalai Mandram Trust. Now, I welcome our most respected chief guest, Mr. S. Dinesh Raj, sir, to start this session. We welcome you, sir. Thank you so much. Very good morning to all honorable present here. Principal sir and chairman and all the faculty members and students. ஓகே எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ நான் இன்னைக்கு பிபிடியோ அல்லது எதுவுமே நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறதில்ல, ஒரு ஓரலாக சொல்கிறேன். பிகாஸ் நம்ம பிபிடி போட்டு நடத்தோம்னா அது வந்து பிபிடி ஸ்லைடு படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம என்னன்னா உங்களுக்கு நான் என்னுடைய ஜேர்னியை வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓவராலா உங்களுக்கு ஒரு செக்ஷனா நான் கொடுத்துறேன். ஸோ 2019 வந்து நான் யூஜி முடிச்சுட்டு 2019 வந்து நம்ம ஒரு கம்பெனியில வந்து, கம்பெனி பேர் சொல்ல விரும்பல, அந்த கம்பெனியில வந்து நான் ப்ரொடக்ஷன் மேனேஜரா ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து என்னன்னா, இப்போ நம்ம யார்கிட்டையும் கை கட்டி நிக்கி வேலை பார்க்க கூடாது. இப்போ எல்லாரோட தாட் எப்படி இருக்கும், நம்ம வந்து 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும், ஒரு 60,000 சம்பாதிக்கணும் இப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ என்னுடைய தாட் எப்படி இருந்துச்சுன்னா, நான் 60,000 ரூபாய் மற்றவனுக்கு சம்பளம் கொடுக்கணும், எனக்கு கீழே 10 பேர் வேலை பார்க்கணும், நான் யாரு கையில கீழே நான் கை கட்டி வேலை பார்க்க கூடாதுங்கிற தாட்டு 100% ஷுவரா இருந்தேன். ஸோ அதனால நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா உடனே நாலேஜ் படிச்சுட்டா போதுமா, நாலேஜ் வந்துடாது. ஸோ நம்ம ப்ராக்டிக்கலா ஃபீல்ட்ல இறங்கி பார்த்தா தான் வேலை நடக்கும். அப்பதான் ஒரு நாலேஜ் கிடைக்கும், எது இதுல வந்து மேடு பள்ளம் இருக்கு, கரெக்டா போலாமா வேணாமா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ நம்ம அப்படி நான் பண்ணதுதான் ஒரு கம்பெனில வந்து நான் ப்ரொடக்ஷன் மேனேஜரா ஜாயின் பண்ணேன். யூஜி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் பிஓக்கு வந்து நான் பெரியார் யூனிவர்சிட்டியில பண்ணி கேம்பஸ் இன்டர்வியூல அந்த கம்பெனியில செலக்ட் ஆகி நான் போனேன். ஒரு 3 months நான் அங்க ஒர்க் பண்ணேன். சரி, ஆஃப்டர் 3 months வந்து ஒரு பேசிக்கா நான் என்ன பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, அப்பதான் வந்து சௌக்கியா ஹெல்த் மிக்ஸ் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்து நமக்கு வந்து பேசிக்கா வந்து ஃபினான்ஷியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ எனக்கு அந்த ஃபினான்ஷியல் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ நான் லோனுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ மேக்சிமம் நம்ம ஒரு ஆண்டர்பிரினரா போனோம்னா பேங்க் டு பேங்கா லோனா அலைஞ்சா எவனும் மதிக்க மாட்டான். ஒரு பேங்க்ல போய் நம்ம லோன் அப்ரோச் பண்ணதுக்கு இந்த ஸ்கீம்ல லோன் இருக்கு, நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட் கேதர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து லோன் கேட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம பிசினஸ் கேட்டகரி சூஸ் பண்ணணும். எப்படி சூஸ் பண்ணணும், நம்ம நம்ம என்ன படிச்சிருக்கோம், இல்ல நமக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அத ப்ராடக்ட்டை நம்ம சூஸ் பண்ணணும். என்ன மாதிரியான ப்ராடக்ட், வாட் எவர் இட் இஸ், ஃபுட்டோ, டெக்ஸ்டைல்ஸோ, சிவில் இன்ஜினியரோ, இல்ல ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடோ, ஐடி ரிலேட்டடோ, வாட் எவர் இட் இஸ், அது நீங்க ப்ராப்பரா கரெக்டா சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்டை வந்து ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கா,
இல்ல வேற ஏதோ இருக்கா, இல்ல அதை வந்து நம்ம ஒரு ரிப்போர்ட்டா ஒரு சர்வே எடுத்து அதை கேதர் பண்ணி வச்சுக்கணும். வச்சதுக்கு அப்புறம் நான் அப்படிதான் பண்ணேன். அப்படி பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு காம்படிட்டர் ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த காம்படிட்டருக்கு வருஷத்துக்கு எவ்வளவு டர்ன் ஓவர் ஆகுது, வருஷத்துக்கு எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்றாங்கங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆன்லைன்ல இருந்து கேதர் பண்ணலாம். ஸோ அப்படி நான் கேதர் பண்ணதுதான் வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு 100 பேஜுக்கு ஒரு தீசஸாவே நான் அதை கேதர் பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த் மிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் எனர்ஜி பார் அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எங்க கம்பெனில வந்து ஹெல்த் மிக்ஸ் அண்ட் எனர்ஜி பார்ஸ் ரெண்டுமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மசாலா ஐட்டம்ஸ். ஸோ சப்போஸ் நம்ம ஹெல்த் மிக்ஸ்க்கு வந்து நமக்கு காம்படிட்டர் வந்து நான் பேங்க்ல லோன் கேட்கும்போது வந்து நான் சேலம்ல இருக்கேன். எங்க கம்பெனி சேலத்துல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ சேலத்துல லொக்கேட் ஆயிருக்கிறப்போ நான் பேங்க்ல போய் அப்ரோச் பண்ணப்போ எனக்கு காம்படிட்டர் சேலத்துல வந்து ஆஞ்சநேயா அப்படிங்கிற ஒரு பிராண்டு பயங்கர ஃபெமிலியரான ஃபேமஸான கம்பெனி. ஸோ அவங்க கிட்ட நம்ம பேங்க்ல அப்ரோச் பண்ணும்போது உனக்கு இந்த ஸ்கீம்ல லோன் கொடுத்தா நீ வந்து கட்ட மாட்ட, இப்பதான் ஸ்டார்ட் அப் ஆகுற, ஸோ உனக்கு வந்து இறங்கிடும், உனக்கு வந்து லாஸ் ஆயிட்டா நான் உன்னை நம்பி லோன் தர்றது, ஏதோ செக்யூரிட்டி இருக்கா, செக்யூரிட்டி கேட்டாங்க. செக்யூரிட்டி எல்லாம் இல்லைங்க சார். நானும் எவ்வளவோ போராடி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேய கம்பெனிக்காரங்க வந்து அவங்க பேங்க் மேனேஜர் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு லோன் கொடுக்கறதுக்கு பதிலாக ஆஞ்சநேய கம்பெனிக்கு அந்த லோனை நான் கொடுத்தேன்னா அவனுக்கு பயன்படுள்ள ஃபியூச்சர்ல அவனுக்கு நல்ல இன்னும் க்ரோத் காட்டுவாங்க, அவங்க நல்லா போய்கிட்டு இருக்காங்க, அவங்க லோன் கரெக்டா ப்ராப்பரா கட்டுவாங்க, நான் எந்த நம்பிக்கையில உங்க மேல கட்டுறதுன்ட்டு விட்டாங்க. அப்புறம் நான் லோன் இப்ப நிறைய நான் படிக்கும்போது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க காலேஜ்ல இன்குபேஷன் சென்டருக்கு இல்ல. பெரிய நெஸ்ட்ல இன்குபேஷன் சென்டர் அப்பதான் ரெடி ஆயிட்டு இருந்தது. ஸோ இப்போ உங்க நிறைய இடத்துல எல்லா காலேஜஸ்லயுமே வந்து இன்குபேஷன் சென்டர் மேஜரா இருக்கு. ஸோ இப்போ இன்குபேஷன் சென்டர் சப்போர்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் கிடைக்குது. இப்போ எனக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க பெரிய யூனிவர்சிட்டி பிசினஸ் இன்குபேஷன் சென்டர்ல. ஸோ அப்ப நம்ம சரி அப்பா வந்து சரி நம்ம வீட்டை வித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீடை வித்து தான் எனக்கு ஒரு 30 lakhs பக்கமா கொடுத்தாரு. இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்காக கொடுத்தாரு. எனக்கு மேக்சிமமா என்னை மதிக்கலாம், நான் வந்து ஒருத்தர் பழி வாங்கணும்னு நினைப்பேன். ஸோ அது எப்படி நமக்கு ஒரு ஃபயரா நம்ம ஒர்க் பண்ணணும். ஒரு என்டர்பிரனர்னா ஒரு ஃபயர் இருக்கணும். ஆக்சுவலா நான் 10th படிக்கிறப்போ ஒரு வாதியார் வந்து என்ன சொன்னாங்க, நீ உருப்பட மாட்ட, நீ நாசமா போவ, எனக்கு நீ வாழ்க்கையில முன்னேற மாட்ட, நீ இப்படியே தான் தத்தியாவே தான் இருப்பேன்னாரு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சுச்சு. என்னடா பண்றது, இந்த ஆளு எல்லாரும் முன்னாடி இப்படி அவமானப்படுத்துறானே, திருப்பி அடிக்கணும் அந்த ஆளை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரு வந்து எங்க அப்பாவும் அவர்கிட்ட படிச்சாரு. எங்க அப்பா வந்து அந்த வாதியார்கிட்ட படிச்சாரு, நானும் அதே வாதியார்கிட்ட பண்ணேன். எங்க அப்பாவும் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாரு, ரொம்ப கேவலமா பேசினாரு. சரி 10th முடிச்சு அப்படியே +1 +2 படிச்சு ஒரு டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் கம்பெனி ஸ்டார்ட் பண்றப்பயே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் அவருதான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த ஸ்கூலுக்கு போய் அந்த வாதியாரோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவர் கையாலேயே என் கம்பெனி ரிப்பனை கட் பண்ண வச்சு அவரை செம்ம அடி அடிச்சேன். செயலால் அடிக்கணும். அடிக்கிறதுன்னா நம்ம திட்டக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம குரு. ஸோ அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டுறோம். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த வாதியார் வந்து அன்னைக்கு என்கிட்ட அத்தனை பேர் முன்னாடியும் என்கிட்ட ஒரு சாரி கேட்டார். இனிமே நான் வாழ்க்கையில யாரையும் உருப்படாதவன்னு நான் அந்த வார்த்தையை சூஸ் பண்ண மாட்டேன். இன்னைக்கு என் கம்பெனி வந்து வருஷத்துக்கு 75 லட்சம் ரூபாய் ப்ரொடக்ஷன் டர்ன் ஓவர் பண்ணுது. ஸோ எனக்கு அவரு அவ்வளவு சொல்றப்போ எனக்கு இதா இருந்தது. ஸோ இப்படிதான் எனக்கு வந்து இந்த தாட் இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண உடனே நம்மள யாரெல்லாம் மதிக்கலையோ அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். ஸோ என்ன பல பேர் மதிக்கல. ஸோ இன்னைக்கு நான் ஒரு என்டர்பிரனரா ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு என் கான்டாக்ட்ல இருக்கிறது வந்து கோர்ட் ஜட்ஜில இருந்து ஐஏஎஸ்ல இருந்து ஐபிஎஸ் வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு எந்த ஹெல்ப் கேட்டாலும் எனக்கு வந்து நிக்கிறாங்க, எந்த ஹெல்ப் கேட்டாலும் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய பேரண்ட்ஸ் ஒண்ணு, அதுக்கப்புறம் என்னுடைய ப்ரொஃபசர் ஹெச்ஓடி டாக்டர் டி பூங்குடி விஜயகுமார் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டாக்டர் எம் தீபா. இவங்க 2 பேருமே எனக்கு மோட்டிவேஷனா இருந்தாங்க. நான் வாழ்க்கையில பல அடிப்பட்டேன். என்டர்பிரனர் ஆகணும்னா நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண உடனே பல சிக்கல் வரும். பிகாஸ் நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணோம்னா மிஷினரிஸ் எங்க வாங்குறது, ஃபர்ஸ்ட் மிஷினரிஸ் வந்து கரெக்டா நம்ம சூஸ் பண்ணணும், இல்லைன்னா நமக்கு பின்னாடி இதாகும். அதுக்கு ஃபுல்லா நம்ம சர்ச் பண்றதுல இருந்து பயங்கரமா இருந்தது. ஸோ நம்ம ஒரு ப்ராடக்டை கொண்டு போய் யார் வேணா மேக் பண்ணிடலாம், ஒரு ப்ராடக்டை ப்ராப்பரா மேக் பண்ணிடலாம், ஸோ ஃபார்முலேட்டும் பண்ணிடலாம். ஸோ அது நமக்கு எங்க வந்து பிசினஸ் லாஸ் ஆகும்னா
கடைசியா வந்து மார்க்கெட்டிங். ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம்னா மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் பண்ணணும், செலக்ட் பண்ணணும். நம்ம எந்த மாதிரியான பிளேஸ்ல வந்து நம்ம மார்க்கெட் பண்ண முடியும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ நான் செலக்ட் பண்ணது வந்து இ-காமர்ஸ் அப்படிங்கிறது அண்ட் ஆன்லைன்ல. ஸோ ஆஃப்லைன்லயும் நம்ம பண்றோம். எப்பயுமே ஆன்லைன்லயும் நம்ப முடியாது, ஏன்னா ஆன்லைன் வந்து எப்ப வேணா பழி வாங்கி விட்டுரும், நம்ப முடியாது. ஏன்னா அமேசான், பிளிப்கார்ட் நம்ம கொடுத்தோம்னா அவனுக்கு நிறைய கமிஷன் போகும். ஆஃப்லைன்ல சேல்ஸ் பண்ணா அந்த கமிஷன் நமக்கே கிடைக்கும். ஸோ அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஒன்று பயன்படுத்தணும். எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டிங்ல என்ன பயன்படுத்தினோம்னா, நான் ஒரு ஹெல்த் மிக்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு கடைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். என்ன மாதிரி வாங்கி சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுக்காக நான் ஒரு 10 காலேஜ் ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணேன். 10 காலேஜ் ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணி ஒரு அவங்களுக்கு வந்து பார்ட் டைமா ஒர்க் பண்ணுங்க, எனக்கு அதுக்கு உண்டான சேலரி நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி 10 பேரை நான் செலக்ட் பண்ணிட்டு 10 பேரையும் 10 பக்கமா அனுப்பிச்சு விட்டுருவேன். ஒரு 10 கடைக்கு போய் இது மாதிரி இந்த பிராண்ட் ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு 10 பேர் இருக்கும்போது கேட்க சொல்லுவான். 10 பேருக்கு இருக்கும்போது கேட்க சொல்லிட்டு கடைக்காரன் இல்லைன்றுவான், மறுபடியும் வந்துடுவாங்க. ஸோ என்னுடைய கான்செப்ட் எப்படின்னா, நான் யாரையும் தேடி போகக்கூடாது, கடைக்காரனா என்ன தேடி வரணும். ஸோ நம்ம ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியே அண்டு காஸ்ட் அதிகமாகவே இருந்தாலுமே குவாலிட்டி மாறாமல் இருந்தா கண்டிப்பா எவ்வளோ மக்கள் நம்ம ப்ராடக்ட்டை தேடி வருவாங்க. பட் குவாலிட்டியில மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. எம்ஆர்பி முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா குவாலிட்டி மட்டும் மாறினோம்னா நமக்கு பிரச்சனை தான். ஸோ நம்ம அந்த மார்க்கெட்டிங்ல கொண்டு போய் கேட்டுட்டே இருந்தோம். ஒரு 10 டைம் அது மாதிரி கேட்டோம்னா கடைக்காரன் அப்புறம் கூகுள்ல சர்ச் பண்ணி நம்மளை காண்டாக்ட் பண்ணுவான். அப்புறம் கொண்டு போய் நம்ம பாக்ஸை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சரி கடையில கொண்டு போய் கொடுத்தாச்சு. அது சேல்ஸ் பண்றதுக்கு வந்து பல டெக்னிக்ஸ் இருக்கும். அது எப்படி சேல்ஸ் பண்றதுன்னு தெரியாம அது முழிச்சிட்டு இருந்தேன். சரி அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட் நம்மளே காசு கொடுத்தாங்கன்னு மறுபடியும் 10 பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு 10 பேர் அமிச்சேன். 10 பேர் அமிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம ப்ராடக்டே நம்ம 10 பேர் இருக்கும்போது 10 பேர் கடையில இருக்கும்போது நம்ம கேட்கணும், இந்த பிராண்டை வந்து எனக்கு கொடுங்க, இதை ஃபர்ஸ்ட் எனக்கு பில் போட்டு கொடுங்கன்னு கேட்டு வந்த உடனே ஒரு 10 நாள்ல ஒரே மாசத்துல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 1.5 டன் வந்து எனக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆன்லைன்ல விட எனக்கு ஆஃப்லைன்ல தான் சேல்ஸ் அதிகமாச்சு. பிகாஸ் நம்ம வந்து ஆன்லைன்ல எப்பயுமே நம்ப முடியாது, ஆஃப்லைன்ல வந்து நம்ம பெட்டரா நம்பலாம். ஆன்லைன்ல வந்து நம்ம எந்த மாதிரியான ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணும்னா எலக்ட்ரானிக் ஐட்டம், கிளாத். இப்போ என்னுடைய ப்ராடக்ட்டுமே அமேசான், மீஷோ, ஜியோ மார்ட் அண்ட் பிளிப்கார்ட் எல்லா சோஷியல் மீடியா அண்ட் இ-காமர்ஸ் வெப்சைட்லயுமே நம்ம ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கு. நம்ம ஓன் வெப்சைட்லயுமே அவைலபிளா இருக்கு, அதையும் தேடி வாங்குறாங்க. ஸோ நம்ம ப்ராடக்டை வந்து கரெக்டா சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணும்போது நம்ம உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் நான் ஃபுட் ப்ராடக்ட் சூஸ் பண்ணேன், உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் இல்ல ஒரு சாஃப்ட்வேரோ வாட் ஒரு கிளாத்தோ அல்லது வாட் எவர் இட் இஸ், இது டாய்ஸ் எதா இருந்தாலும் நம்ம அதோட மார்க்கெட்டிங் சேல்ஸோட எங்க இருக்கு அப்படின்னு நம்ம சர்ச் பண்றப்ப வந்தீங்கன்னா ஃபுட் ப்ராடக்டை விட டெக்ஸ்டைல்ஸ் ப்ராடக்ட்ஸும் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸும் நீங்க ஆன்லைன்ல சூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். மற்றபடி எந்த ஒரு பெட்டராகவும் மற்றபடி நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸு எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணா அவ்வளோ டார்கெட்டை நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியாது. பிகாஸ் ஆன்லைன்ல 93% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஒன்லி வாங்குறாங்க. மீதி வந்து ஒரு 7% ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும்தான் அனதர் ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்றாங்க, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் வாட் எவர் இட் இஸ். மேஜரா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 4% பீப்புள்ஸ் தான் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாங்க. அதாவது ரெடி டு குக் அந்த மாதிரி ப்ராடக்ட். ரெடி டு ஈட் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ நிறைய வாங்குறாங்க. நம்ம ரெடி டு குக் அப்படிங்க போகும்போது அந்த ப்ராடக்ட் வந்து ஃபுட் ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஒரு 4% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் வந்து வாங்குறாங்க. ஸோ நம்ம ப்ராடக்ட் வந்து யூனிக்கா இருக்கணும், மற்ற கம்பெனியை விட நமக்கு யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நான் சூஸ் பண்ணது வந்து ஹெல்த் மிக்ஸ். ஸோ ஹெல்த் மிக்ஸ்ல என்ன யூனிக்ஸா கொண்டு வரலாம். ஹெல்த் மிக்ஸ் இன்னைக்கு கம்பெனி குப்பை மாதிரி இருக்கு, அவங்கெல்லாம் எப்படி பீட் பண்ணிட்டு வர்றதுன்னு யோசிக்கிறப்பதான் சரி நான் ஃபுட் டெக்னாலஜி படிச்சதுனால அதுலயே ஒரு இனோவேஷனா கொண்டு வந்துதான் அது வந்து டயாபெட்டிக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு, அது டயாபெட்டிக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம்.
ஸோ உண்மையிலேயே அது டயபெட்டிக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 55 சுகர் பேஷண்ட்டை செலக்ட் பண்ணோம். 55 சுகர் பேஷண்ட் டயபெட்டிக் பேஷண்ட்டை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பிராண்ட் எக்ஸ், அந்த பிராண்டு சொல்ல விரும்பல, அந்த பிராண்டு ஹெல்த் மிக்ஸ் கொடுத்தோம். ஒரு 10 பேருக்கு, மீதி ஒரு 20 பேருக்கு வந்து என்னுடைய பிராண்டு கொடுத்தோம். ஒரு மாசம் டேப்லெட் சாப்பிடக்கூடாது, இதை மட்டும் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய ஹெல்த் மிக்ஸ் மட்டுமே சாப்பிட்டு வந்தாங்க. பிஃபோர் நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் அந்த ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி அந்த பிராண்ட் எக்ஸ் கொடுத்தவங்களுக்கு நான் ரிப்போர்ட் எடுத்து ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ சுகர்ல பிளட் சுகர் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்போ வந்து 1 மந்த் கொடுத்ததுக்கு அப்புறம், நம்ம ஹெல்த் மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் சுகர் லெவல் ப்ராப்பரா ஒரு 4 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு, அண்ட் ஆவரேஜா இருக்கு. டெஸ்ட் எடுத்து பார்த்தப்போ ரிப்போர்ட் கிடைச்சது. அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் நான் நம்பிக்கையா வந்து இன்னைக்கு சேல்ஸ் பண்ணேன். இன்னைக்கு 75 lakhs பக்கமா அரௌண்டா நம்ம கம்பெனி வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம கம்பெனி இன்னும் வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல தான் இருக்கு. நான் இன்னும் பிரைவேட் லிமிட்டடாவோ எதுலையுமே சேல்ஸ் பண்ணல. ஸோ நம்ம பிரைவேட் லிமிட்டடாவும் இன்னும் மாத்தல. பிகாஸ் அதுல பல சிக்கல் இருக்கு. அதுல நிறைய பேர் டைரக்டரா போடணும், அதுல யாரு போடணும், ஃபேமிலி மெம்பர்ஸா யாரை போடலாம், இந்த மாதிரி பல பிரச்சனையும் வரும். அது இப்போ கூடிய சீக்கிரம் நம்ம பிரைவேட் லிமிட்டடா பண்ணிடலாம். ஸோ நம்ம ஒர்க்கர்ஸ் வந்து நான் கம்பெனியில வந்து ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டுமே வச்சு வேலை வாங்கிக்கிறேன். ஏன்னா நான் வந்து இப்போ நான் ஒருத்தனை வேலைக்கு வச்சா அவன் 10,000 ரூபாய் சம்பளம் கேட்பான். நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் வேலை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான ஊதியம் கொடுத்துருவேன். அவங்களுக்கும் கொடுத்துருவேன். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருமே வேலை செஞ்சாலுமே அவங்களுக்குமே நம்ம அதுக்கு உண்டான சேலரி நான் கொடுத்துருவேன். கம்மியான சேலரி கொடுத்துருவேன். சப்போஸ் இன்னும் வேலை அதிகமா இருந்துச்சுன்னா 1 or 2 டேஸ்க்கு மட்டும் கூலிக்கு ஆள் கூப்பிட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்படி நம்ம பண்ணோம்னா மணி சேவிங்ஸ் நிறைய பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் இப்போதைக்கு நம்ம கம்பெனி வந்து ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்ல தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம இன்குபேஷன்ல ஒரு ஃபண்டுக்காக வெயிட்டிங். ஸோ அது வந்துடுச்சுன்னா நம்ம நெக்ஸ்டா ஒரு பெரிய பிளான்ட் போட்டு ஒரு புதுசா ஒரு இனோவேட்டிவான ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்றதுக்கு உண்டான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கினோம்னா கண்டிப்பா அது ட்ரேட்மார்க் வாங்கணும். ட்ரேட்மார்க் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பேட்டன் போக முடியும். ஸோ நம்ம வளர்ந்த பல பேருக்கு பிடிக்காது. ஆக்சுவலா எனக்கு ட்ரேட்மார்க் மட்டுமே இதோட நான் அப்ளை பண்ணி 4 இயர்ஸ் ஆச்சு. அந்த சௌக்கியாங்கிற பிராண்ட் நேமுக்கு அதுக்கு பல பேர் வந்து கேஸ் போட்டு இந்த நேம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை நான் போராடிட்டு இருக்கேன். அந்த நேம் தான் எனக்கு வேணும். அந்த நேம் எனக்கு மாத்தக்கூடாது. பிகாஸ் அது எங்க அப்பா சூஸ் பண்ண நேம். ஸோ அதனால அந்த நேம் நான் மாத்தக்கூடாதுங்கிறது குறிக்கோளா இருக்கேன். ஸோ எதுக்காக அதை எதிர்க்கிறாங்கன்னு அவங்க ப்ராப்பரா கொடுக்கறது இல்லை. ஏன்னு கேட்டதுக்கு அதுக்கு ப்ராப்பர் ரீசன் இல்லை. நானும் கோர்ட்ல இது வரைக்கும் 5 ஹியரிங் அட்டன் பண்ணியாச்சு. இது நாள் வரைக்கும் அவங்க வாய்தா மேல வாய்தாவா பார்த்து நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஸோ நம்ம ட்ரேட்மார்க் வாங்கி கண்டிப்பா பேட்டர்ன் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா நம்ம ப்ராடக்டை எப்ப வேணா மாத்தி விட்டுருவோம், எடுத்துடுவோம். மற்றவங்க விட்டாலும் நம்ம கேட்க முடியாது. ஸோ அப்படி நான் ஒரு மிஸ்டேக் பண்ணி தான் ஒரு ப்ராடக்ட் பேட்டர்ன் பண்ணாம விட்டு தான் இன்னைக்கு அதே ப்ராடக்டை வந்து இன்னைக்கு ஒரு கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. நான் அதை பேட்டர்ன் வாங்காம விட்டேன். என்னுடைய பேட்டர்ன் அப்படியே யூஸ் பண்றாங்க, ஃபார்முலா முதற்கொண்டு அப்படியே. பட் அது எனக்கு தெரியும், நம்ம கிட்ட எவிடன்ஸ் இல்லை. அதனால நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நம்ம அமைதியா விட்டுட்டோம். ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட்னாலும் சரி, எலக்ட்ரானிக்கோ வாட் எவர் இட் இஸ், ஒரு சாஃப்ட்வேரோ எதா இருந்தாலும் நம்ம பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுக்கு ட்ரேட்மார்க் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதுக்கு வந்து உங்க காலேஜ்ல சில இன்குபேஷன் சென்டர் இருக்கும், அதுல நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இன்குபேஷன் சென்டர் இல்லைங்கிறதுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போதான் வந்து எல்லா சப்போர்ட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நம்ம ப்ராடக்ட் நான் இன்னும் எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. பிகாஸ் ஏன் சொன்னோம்னா என்னுடைய ப்ராடக்ட் வந்து ஒரு 6 months தான் செல்ஃப் லைஃப். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து செல்ஃப் லைஃப் ஒரு 1 year இருந்தால் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். 6 months இருந்தாலுமே பண்ணலாம். ஏன்னா நம்ம ஏர்ல அமிச்சோம்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகம், நமக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. ஸோ ஷிப்பில் அமிச்சோம்னா கொஞ்சம் காஸ்ட் கம்மி. கொஞ்சம் இங்கேருந்து நம்ம ஒரு யூஎஸ்க்கு அனுப்புறோம்னா ஒரு 2 to 3 months ஆகும். அவங்க போய் ரீச் ஆகிறதுக்கு ஷிப்ல போனோம்னா ஒரு 2 to 3 months ஆயிடும். பிகாஸ் அவங்க அங்கங்க ஸ்டாப் பண்ணி எங்கெங்கெல்லாம் கூட்ஸ் ஏற்றிட்டு போவாங்களோ அதுக்கப்புறம் அங்கே போய் சேர்த்துவாங்க.
ஸோ 2 to 3 months ஆகி அங்கே கொண்டு போய் மார்க்கெட் பண்ணுறதுக்குள்ள ஒரு 2 months தான் இருக்கும், அதுக்குள்ள வேலிடிட்டி முடிஞ்சிடும். ஸோ அதனால மார்க்கெட் எக்ஸ்போர்ட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அந்த இந்த ஹெல்த் மிக்ஸையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதை வேற ஒரு ஃபார்ம்ல கொடுக்கறதுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக நம்ம இன்குபேஷன் சென்டர்ல ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய வாழ்க்கை. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். பிகாஸ் எனக்கு ஆஃப்லைன் கிளாஸ்னா நான் சாக் அண்ட் போர்டு யூஸ் பண்ணி நடத்திடுவேன். பிகாஸ் எனக்கு சாக் அண்ட் போர்டு தான் ஈஸி. உங்களுக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல எனக்கு இந்த மாதிரி இந்த லைசன்ஸ் எடுக்கணும், எந்த கேட்டகரி ஒரு சாஃப்ட்வேர் ஒரு கிரியேட் பண்ணி அந்த பேட்டர்ன் வாங்குறது எப்படி, இல்லை எனக்கு எம்எஸ்எம்இல இது பண்ணணும், இல்லை சிட்கோல ரெஜிஸ்டர் பண்ணணும், இந்த மாதிரி எந்த டவுட்னாலும் சேட் பாக்ஸில் என் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் சேட் பண்ணீங்கன்னா இம்மீடியட்டாக நான் வந்து உங்களுக்கு நான் எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணி தரேன். பிகாஸ் எல்லாருமே ஒரு என்டர்பிரனர் ஆகணும், என்னோட இது அதுதான். நான் என்னுடைய கம்பெனிக்கு யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம மோட்டிவேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் 30 days இன்டர்ன்ஷிப் வந்தாங்க. 30th day ஃபர்ஸ்ட் டே வந்து கேட்டேன் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. நாங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மோட்டிவேட் பண்ணி 30th day வந்து அந்த ஒரு பொண்ணு சொன்னிச்சு, நான் உங்களுக்கு ஓனரா வருவேன்னாங்க. ஸோ அதை கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸா இருந்தது. ஸோ நம்மளால ஒருத்தவங்க வந்து நமக்கு மேல வந்தா நமக்கு சந்தோஷம். இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? டவுட்னா கேளுங்க. நான் சேட் பாக்ஸ்ல வந்து என்னோட நம்பர் போட்டுறேன், நீங்க எப்பனாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். Any doubt? ஃபர்ஸ்ட் உங்க தாட்டை நீங்க மாத்தணும். நம்ம ஐடி படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கிறோம், ஐடி அப்படி போய் ஐடி போயிட்டு உடனே வந்து 1 lakh சம்பளம் வாங்கலாம், ஒரு 2 lakhs சம்பளம் வாங்கலாம், ஒரு 60,000 சேலரி வாங்கலாம். இப்படி வந்து யாருமே தாட் வைக்க கூடாது. நம்ம 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும்னு நினைங்க, நீங்க ஈஸியா முன்னுக்கு வந்துடலாம். தாட் அப்படிதான் இருக்கும். பட் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கவே இருக்கக்கூடாது என்னைக்குமே. ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸ். நெகட்டிவ் வந்து நம்மள வந்து என்னைக்கு வேணா பின்தங்கிடும். பட் நெகட்டிவ் இஸ் வெரி பவர்ஃபுல் பாசிட்டிவை விட. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம், நான் இந்த மாதிரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் இமீடியட்டா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும், யார் அப்ரோச் பண்ணணும், எங்க லோன் வாங்கணும். நான் லோன் கேட்டு தரல. இப்போ பேங்க்ல இருந்து ஒரு 10 டைம் 15 டைம் மாசமான போன் அடிக்கிறாங்க, சார் லோன் வேணுமா சார், டர்ன் ஓவர் காட்டுறோம். ஸோ லோன் வேணுமா சார், லோன் வேணுமா சார்னு. ஸோ நமக்கு இப்போதைக்கு லோன் தேவையில்லை. நம்மளை மதிக்காதவங்க கிட்ட நம்ம போய் நம்ம மறுபடியும் எதுக்கு? எப்படி லோன் வாங்கணும், எங்க போய் அப்ளை பண்ணணும். இன்னைக்கு கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம்ஸ் லோன் தராங்க. நம்ம ஒரு 3 to 5 lakhs வந்து சப்சிடியோட கிடைக்குது. நிறைய இன்குபேஷன் சென்டர்ல இருந்து இக்னிஷன் கிராண்டும் இஷ்யூ பண்றாங்க. தினேஷ் சார், இப்போ என்னென்ன கிராண்ட் நீங்க வாங்கியிருக்கிறீங்க? சப்போஸ் வந்து கவர்மெண்ட்ல இருந்து இடிஐல இருந்து ஏதாவது கிராண்ட் வாங்கிருக்கீங்களா சார்? சார் இது வரைக்கும் நம்ம எந்த கிராண்டும் வாங்கலைங்க சார். கவர்மெண்ட்ல இருந்து நம்ம எதுவுமே வாங்கல. இப்போதைக்கு வந்து நம்ம பெரியார் யூனிவர்சிட்டியில வந்து இக்னிஷன் கிராண்ட் வந்துக்கு டிஎஸ்டி ஃபண்ட்ல இருந்து ஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கு சார். அது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் முடிஞ்சிருக்கு. கூடி சீக்கிரம் இந்த மார்ச்க்குள்ள அது வந்து கிராண்ட் இஷ்யூ பண்ணிடுவாங்க சார். ஓகே, எவ்வளவுங்க சார் அது? எவ்வளவு அந்த இக்னிஷன் கிராண்ட் எவ்வளவு சார் தராங்க ஆக்சுவலி? சார் 2 to 10 lakhs சார். 2 to 10 lakhs. 2 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் தராங்க இப்ப. 10 லட்சம் வரைக்கும் தராங்க சார். அது நம்ம ப்ராஜெக்ட்டை பொறுத்துங்க சார். ஒன்லி ஃபார் ப்ரோட்டோடைப்புக்கு மட்டும் தான் சார். மிஷினரிஸ் வாங்க முடியாது. ப்ரோட்டோடைப்புக்கு மட்டுமே அவங்க தராங்க.
டிஎஸ்டி இக்னிஷியன் அது கிராண்ட். வந்து நம்ம ரீஃபண்ட் பண்ண தேவையில்ல இல்லைங்களா அப்ப? ஆமாங்க சார், கிராண்ட்ங்கிறது நம்ம ரீஃபண்ட் பண்ண தேவையில்ல. அது நம்ம ஜஸ்ட் அவங்க நம்ம சொல்லுங்க சார் சொல்லுங்க. ஆனா நம்ம பில் சப்மிட் பண்ணுவோம் சார், நம்ம பண்ண செலவு அத்தனைக்குமே நம்ம பில் சப்மிட் பண்ணணும். அது நம்ம யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் வந்து நம்ம இது பண்ணிக்கணுங்களா, அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும் இல்லைங்களா? ஆமாங்க சார், அது நம்ம கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணணும், யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் பண்ணி ஆகணும். சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார். நீங்க பாத்தீங்கன்னா சோனா காலேஜ்லயும் நிறைய கிராண்ட் எல்லாம் இஷ்யூ பண்றாங்க. நான் எல்லா இன்குபேஷன் சென்டர்லயும் மோஸ்ட் ஆஃப் நமக்கு ஃபண்டிங் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் பாவை இன்ஸ்டியூட்ல கூட கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஆல்ரெடி ஐவிபிஏ வாங்கியிருக்கிறேங்க சார், இன்னோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம் இடிஐல கவர்மெண்ட்ல இருந்து இன்னோவேஷன் கவுன்சில் வந்து ஐவிபிஏ இன்னோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம் ஏ வந்து பாத்தீங்கன்னா 2 lakhsங்க சார். அது ஐடியா 2 ப்ரோட்டோடைப், அது வந்து 2 lakhs இப்ப நம்ம வந்து இது பண்ணிருக்காங்க சார். இப்ப சேம் ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் வாங்கியிருக்காரு இப்ப மிஸ்டர் கௌதகுமார்னு சொல்லிட்டு ஃபேக்கல்டி ஸ்டார்ட் அப்ங்க. அது பி வவுச்சர் யாரும் ஃபாலோ பண்ணலையாங்க சார்? அப்லோட் பண்ணலையா? பி அடுத்து தான் சார் ஃபாலோ பண்ணேன். ஆக்சுவலி 24 ஐடியா அப்ளை பண்ணிருந்தேன். சோ அந்த 24ல இருந்து ஒரு ஐடியா இப்ப கிடைச்சிருக்குங்க சார். இப்ப அது சூப்பர் சார். ஸ்டூடண்ட்ஸ் எனி क्वेश्चंस? இல்ல உங்களுக்கு டவுட்ஸ் கேட்கறதுக்கு இதா இருந்தா கூட நீங்க போஸ்ட் பண்ணலாம், சாட் பாக்ஸ்ல நீங்க क्वेश्चंस போஸ்ட் பண்ணுங்க. அது பேஸ்ட் ஆன் தட் we will answer it கண்ணே. about ஸ்டார்ட்-அப் இல்ல அவருடைய ஜர்னி அத பத்தி தான் அவர் சொன்னாரு. இப்ப எந்த லெவல்ல வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணாரு, இப்ப எந்த லெவல்ல இருக்காரு அப்படிங்கறத நமக்கு இன்புட். என் வீட்டை வித்து தான் நான் இன்னைக்கு வரைக்குமே நான் பண்ணோம். எங்க அப்பா வீட்டை வித்து தான் காசு கொடுத்தாரு. சோ இன்னைக்கு நான் ஓரளவுக்கு டர்ன் ஓவர் பண்ணிட்டோம். அந்த அமௌண்ட் நான் திருப்பி கொடுத்தாச்சு, வாங்கினது திருப்பி கொடுத்தாச்சு. சூப்பர் தினேஷ், ஒரு 4 இயர்ஸ்ல. சூப்பருங்க, சூப்பர் சூப்பர். சரி, இதே क्वेश्चंस இருந்தா இது பண்ணலாம், இல்லனா வைண்ட் அப் பண்ணலாம். ஒரு போட்டோ மட்டும் குரூப் போட்டோஸ் எடுத்துக்கலாம். சோ கேமரா ஆன் பண்ணிரலாம். ரன்யா மேம். எஸ் சார், எஸ் சார். நம்ம எல்லாம் வீடியோஸ் ஆன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு போட்டோ குரூப் போட்டோ எடுத்துக்கலாம், எடுத்துட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இந்த டவுட்னா கேளுங்க, நான் இமிடியேட்டா நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன். கண்டிப்பா தினேஷ். நான் ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்க மாட்டேன். புகழ் சார் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டாரு, சரி அதான் நம்ம ஓகேன்னு சொல்லிட்டேன். பிகாஸ் நம்ம சாக் அண்ட் போர்டு வச்சு நடத்துறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம ஆன்லைன் எடுக்கிறத விட ஆஃப்லைன் இட்ஸ் வெரி பெட்டர். நான் நிறைய காலேஜ் ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஆஃப்லைன்ல தான் எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆன்லைன்ல அக்செப்ட் பண்ணிருக்கேன். ஓகே, வெரி சூன் we will arrange it. ஓகே சார். So all the participants, now open your video. So enable your video. ஓகே சார். போட்டோ எடுத்தாச்சுங்களா? ஸ்ருதிகா. ஓகேமா, போட்டோ தேங்க்ஸ் இது பண்ணுங்கம்மா. ஸ்ருதிகா. ஸ்ருதி. சரண்யா என்னாச்சுமா? ஸோ ஒருத்தர் சேட் பாக்ஸ்ல ஒரு டவுட் கேட்டிருக்காரு.
கம்பெனி நம்ம எங்க ரெஜிஸ்டர் பண்றது, பிராண்ட் நேம் எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்னு. கம்பெனி நேம் வந்து பிரைவேட் லிமிடெடா இருந்தா நம்ம பிரைவேட் லிமிடெட்ல வந்து வெப்சைட் இருக்கு, அதுக்கு நம்ம வக்கீல் மூலியமா தான் வந்து அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து MSME மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம ஆன்லைன்ல அப்லோட் பண்ணா 5 minutesல சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிடும். அதுல உதயம் ஒன்று இருக்கு, உத்தியோக ஆதார் ஒன்று இருக்கு. உதயம் வந்து ஃப்ரீ ஜென்ரேட்டா பண்ணிக்கலாம், உத்தியோக ஆதார் வந்து கொஞ்சம் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். உத்தியோக ஆதார் இஸ் பெட்டர். ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணாலும் நம்ம கம்பெனி ரெஜிஸ்டர் ஆன மாதிரி தான். ஓகே சார். ஸ்ருதி. பிரியா மேம். வாங்க பிரியா மேம். சரணி மேம் இல்ல நாமளே இது பண்ணிடலாம் கண்ணே. மைக் டிசேபிள்ல இருந்தது. ஆயிடுச்சா என்ன பண்ணலாம்? நம்மளே பண்ணி பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நீங்க பண்ணிடுறீங்களா? Thank you, Dinesh sir, for Srutika is enabled. Enabled. Okay. Okay. Done. Srutika. Thanks. எப்ப கால் வலிக்குதுடா. Thank you, Dinesh Raj sir, for giving such a wonderful speech for this National Startup Day. And I thank all our management members, Chairman sir, Correspondent madam, Director Admin sir, Director Admission sir, Principal sir, Dean R&I sir,
faculties and students. I thank everyone for this nice seminar session. Thank you all. தேங்க்யூ, வெல்கம். தேங்க்யூ மேடம் சரண்யா மேம். தேங்க்யூ தினேஷ் சார். சார் தேங்க்யூ சார், வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா இந்த ஒரு அஸ்பீஷியஸ் டே ஆக்சுவலி இப்போ ரொம்ப பிஸியான ஷெட்யூல் இது ஆக்சுவலி. ஒரு பொங்கல் வேற ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிருந்தது. சரி நீங்க சொன்னீங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். இல்ல அதுதான் எனக்கு தெரியுது. ஒரு 2 to 3 hours ஆஃப்லைன்ல இருந்து 2 to 3 hours அவங்க லோன் வாங்குறது எப்படி, எங்க அப்ரோச் பண்ணனும், எந்த வெப்சைட்ல பண்ணனும் டெமோவோட காட்டிடுவேன். எஸ் சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். வில் மீட் சார். நம்ம பையனும் இப்ப நம்ம ஃபேக்கல்ட்டியும் இப்ப போட்டிருக்காரு, இப்ப இக்னிஷன் கிராண்ட் போட்டிருக்காரு. ஓகே சார், பார்க்கலாம். எங்க சார் பெரியர்லேவா சார்? ஆமா சார், பெரியல தான் இவங்க சொல்லியிருந்தாங்களே மேடம், கோமதி மேடம். ஆமா சார், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் இப்ப முடிஞ்சிருக்கு பிரசன்டேஷன்.